தமிழக வெற்றிக் கழகம் பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துனாங்கல்ல. எல்லாருமே கிண்டல் பேசுனாங்க, என்னப்பா அது மாநாடு, பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு. எல்லாரும் கட்சியும் நடத்துகிறது தான் பூத் கமிட்டி மீட்டிங் அப்படிம்பாங்க. செயற்கை அவங்க செயல்படுறவங்கள பூரா ஒன்று சேர்க்குறது அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே பூரா என்ன பேசுவாங்கன்னா, இப்போ இந்த பூத்துக்கு இத்தனை பேரா, சரி உள்ள 2 பேர், வெளியில் ஒரு 4 பேர், இவனுக்கு ஒரு 500 2000, இங்கே ஒரு 2000, அது ஒரு பக்கம் பூத் கமிட்டி மாநாடுனா, உன்னோட பூத்தில் எத்தனை ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டில் எந்தெந்த ஓட்டு நம்மளுக்கு விழுகும், அவங்களுக்கு பூரா என்னென்ன கொடுக்க போகிறோம், எப்படி கொடுக்க போகிறோம்னு பேசுவாங்க. ஆனால் தெளிவாக எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 35 30 40 வயசில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அரசியலில் பூத் கமிட்டியில் எப்படி நம்ம மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க போகிறோம், எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறோம், எந்த மாதிரி செய்ய போகிறோம்னு முத திட்டம் தீட்டின அரசியல் கட்சி அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ ஓட்டு போட்டாச்சு, நம்மளும் வேட்பாளராகவும் நின்றாச்சு, எல்லாரையுமே சந்திச்சிட்டோம். பூத்துனா எப்படி இருக்குங்கிறதும் தெரியும். ஆனால் மற்ற கட்சியை விட தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கி போட்டிருக்க பிளான், இந்த கொங்கு மண்டலத்தில் அவங்க கொடுத்த அந்த ஃபைலு பென்ட்ரைவ் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லலாம். பயங்கரமான திட்டம். எப்படி இந்த ஓட்டு நம்ம கன்வே பண்ண போகிறோம், மக்கள்கிட்ட எப்படி சேர்க்க போகிறோம், மக்களுக்கிட்ட போய் இது உங்களுக்கான அரசுன்னு இத்தனை அரசியல்வாதிகள் சொன்னாலும், ஆனால் இது மக்களுக்கான அரசு தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறத எப்படி நிரூபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், பொதுச் செயலாளர் எல்லாருமே பயங்கரமாக திட்டம் தீட்டி இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அமோகமாக பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. இவங்களுடைய ஆக்டிவை பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்து மதுரை எங்கெங்கே போட போகிறாங்களோ அந்த பகுதி பூரா எப்படி வின் பண்ணலாம் அப்படிங்கிறத 2026 சக்ஸஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாக எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அருமை. தமிழக வெற்றிக் கழகம் 2026 வின் பண்ணோம் அப்படிங்கிறதுல அந்த மாற்று கருத்தே கிடையாது. நன்றி.